யூடியூப்ல வீடியோ போடாம 2 நாள் லீவ் எடுத்துட்டா நிறைய விஷயங்கள் நடந்தது. ஆனா எல்லாத்த பத்தியும் பேசணுமா அப்படின்னு யோசிச்சா சிலதை பத்தி பேசலாம், சிலதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, எல்லாத்தையும் பேசணுங்கிற அவசியமும் இல்லை. ஸோ இந்த வீடியோல நாம கோட் ட்ரெய்லருக்கு ரியாக்ட் பண்ணுறோம். மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. I'm waiting. So 3, 2, 1, let's go. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர். 68th International Successful Operation. Hostage negotiator, field agent, spy. In short, he is the god of SATS. குழந்தை நல்லா இருக்கு, ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்லை, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. சத்தியமா கொடுக்கூடாது. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அறிவுகிறவனுக்கு இன்னொரு விஷயம் ஃபேமிலியோட ஹாலிடே போவானா, அதுவும் பேங்காக்கு குடும்பத்தோட போவானா. நான் அனுபவிச்ச இந்த பெயில காந்தியும் அனுபவிக்கலாம். இல்லப்பா, யூ ஆர் இன் டேஞ்சர். இது வரைக்கும் நிறைய பேர் காந்தி வேஷம் போட்டு பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் காந்தியே வேஷம் போட்டு பார்க்கலாம். சென்னையில் ஏதோ ஒரு இடத்துல பாம்பு வைக்க போறாங்க. பிரச்சனை விட்டு நீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு இருக்கீங்க. முடியல சொல்லு, நான் பண்றேன். வயசாயிடுச்சு, ஸ்குவாட் விட்டு போய் பல வருஷம் ஆச்சு. எப்படின்னு யோசிக்கிறீங்களா? எவ்வளோ வயசான என்ன, a lion is always a lion. You think you can stop me? You think you can stop me? No one can stop me. மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா. I'm waiting. ஃபர்ஸ்ட் தாட்ஸ், ஒரு லீனியர் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேல வந்து முதல்ல வந்து பாஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் ஃபியூச்சருக்கு போற மாதிரி இருக்கும். ஒரு சைஃபைன்னு எனக்கு தோணல, இது ஒரு ஸ்பை த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பிகாஸ் நிறைய பேர் நிறைய விஷயங்களை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு டைம் டிராவலர் ஜான்ராவா இருக்குமோ, இல்லை ஒரு க்ளோனிங், அதை பத்தி எல்லாம் ஒரு பேச்செல்லாம் போயிட்டு இருந்தது. பட் அவ்வளோ ஒரு ஆம்பிஷியஸா ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் தமிழ் சினிமாவில் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மாடர்ன் டைம்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் மாதிரி ஒரு தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து, அதுவும் வெங்கட் பிரபு சார் எடுப்பாரா அப்படிங்கிற ஒரு டவுட் எனக்கு கொஞ்சம் இருந்தது. பிகாஸ் அது வந்து சாதாரண ஜான்ரா கிடையாது. வெங்கட் பிரபு சார் வந்து நான் ரிடிக்யூல் பண்ணல, பட் அவரோட ஜான்ரா அண்ட் அவரோட வே ஆஃப் அப்ரோச் டு ஃபிலிம் மேக்கிங் அண்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் அவரோட படங்கள், அவரோட ஃபிலிமோகிராஃபி நீங்க பாத்தீங்கன்னாலே இது வரைக்கும் அவர் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலான, ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான, ஒரு ஹைலி ரிலேட்டபிளான ஃபிலிம்ஸையும் வந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. ஹைலி ரிலேட்டபிள்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரி டாபிக்ஸை கவர் பண்ணி, ஒரு பிட்ரையல் ஆர் நெஞ்சு போனால் நம்ம ரொம்ப ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டெக்னிக்காலிட்டிஸ் நீங்க பாத்தீங்கன்னா மாநாடு தான். மாநாடோட ஸ்கிரீன் பிளே வந்து நெக்ஸ்ட் லெவல் இருக்கும். ஸோ எனக்கு இதை பார்க்கும்போது ஒரு படமா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிறது வந்து ஜெயிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. பட் தட்ஸ் ஆல்வேஸ் அ பட். நம்ம விஜய் அண்ணன் இருக்காரு, அவரோட விஜய் தரம் நிறையாவே அள்ளி தெளிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் படத்துல. இதை ஏன் பண்றாங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஃபேன்ஸ் உண்மையாலுமே அவரோட அந்த சேஷ்டைகள், அந்த முகபாவங்கள், அவர் பண்ற அந்த என்ன சொல்றது ஸ்லாப்ஸ்டிக் காமெடின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் என்ஜாய் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அவங்க விஜய் ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ
அவங்களுக்காக வைக்கிறதான்னு நினைக்கிறேன். என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து அது அதிகமா இருக்கிற எந்த ஒரு படமும் ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ்ல வந்து பெருசா ஹிட் ஆனது இல்லை. விஜய் ஃபேன்ஸ் அஃப்கோர்ஸ் மற்றவங்க ஃபிலிம்ஸ் எல்லாம் ஃப்ளாப்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் என்ன கொடுக்குறாரோ அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அது வந்து சூப்பர்னு சொல்றாங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா இருக்கலாம். பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அது அப்பீல் ஆகுமான்னு தெரியல. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டோரி வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து எல்லா கிளாஸஸ்லயும் வந்து பெனட்ரேட் ஆகுற மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு ஸ்டோரி மாதிரி தான் எனக்கு தெரியுது. அட் எண்ட் ஆஃப் த டே என்டர்டைன்மெண்ட் தான் வந்து இட் மேட்டர்ஸ். அது வந்து ஒரு படத்துல வந்து நல்லா வந்ததுன்னா இஃப் இட் டர்ன்ஸ் அவுட் வெல் தென் தேர்ஸ் நோ லுக்கிங் பேக். இந்த படத்துல இந்த கோச்சடையான் வந்த டைம்ல அது வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னோ இல்ல அது ஒரு ஃபீமேல் டைரக்டர் வந்து எடுத்துட்டு வந்தாங்க இவ்வளவு பெரிய டாஸ்க் அப்படிங்கிறதோ வந்து யாருமே அதை அப்ரிஷியேட் பண்ணல. அட் எண்ட் ஆஃப் த டே அவுட்புட்டை தான் எல்லாருமே பார்த்தாங்க. அந்த வர அந்த பெர்ஃபார்மன்ஸ் கேப்சர்ல வர அந்த ரஜினி சார் வந்து நல்லா வந்திருக்காங்க, அவர் பார்க்கும்போது அவர் பார்க்குற மாதிரி இருக்கா அப்படிங்கிற விஷயங்கள் தான் வந்து கடைசியில கவனிக்கப்படும். என்னதான் வந்து அவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொன்னாலுமே தட் ஐ பார்ஷியலி அக்ரி. அது வந்து நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மைண்ட் செட் வந்து எத்தனை பேருக்கு இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அதே தான் வந்து இந்த கோட்லயே எனக்கு தோணுது. கோட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 விஜய் சாரை நம்மளால பார்க்க முடியும். ஒண்ணு வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன் மாதிரியும் அவரே வந்து வயசான மாதிரியும், அது இல்லாம ஒரு பையன் கேரக்டர், அந்த பையன் கேரக்டர்ல ஒரு மிட் 20ஸ்ல இருக்கிற ஒரு கேரக்டரும், அப்புறம் இன்னும் சின்ன பையனா 16 வயசுல இருக்கிற ஒரு அரும்பு மீசையில வச்சுக்கிட்டு 16 வயசுல இருக்கிற ஒரு கேரக்டரும் தெரியும். இப்ப என்ன கேட்டீங்கன்னா ஆஸ் அன் ஆடியன்ஸ், காமன் ஆடியன்ஸ் என்ன கேட்டீங்கன்னா இது வந்து ஈஸிலி அச்சீவபிளா இருந்திருக்கலாம் கன்சிடரிங் த டெக்னாலஜி தட் வி ஹேவ். ஆனா அவங்க என்ன வாட் தேர் திங்கிங் தேர் மைண்ட்னு சத்தியமா தெரியல. அதாவது கோட்டோட டீம் வந்து என்ன மனசுல வச்சிருந்தாங்கன்னு தெரியல. அந்த 25 year old 26-ish year old சோ கால்ட் லுக்ஸ் இருக்கிற அந்த விஜய் சார் வந்து எப்படி சொல்றது, ஒரு பாட்டுல வந்து அவங்க பயங்கரமா ட்ரால் பண்ணி நம்ம ஆளுங்க வந்து கடையை காலி பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் அவங்க எஃபர்ட் எடுத்து கொஞ்சம் பூசி முழுகிற மாதிரி இருக்கு அந்த ஒரு ஃபேஷியல் இதெல்லாம் அந்த ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன். 16 வயசுல இருக்கிற விஜய் சார் வந்து பார்க்கும்போது என்ன சொல்றதே தெரியல. எஃபர்ட்ஸ் கண்டிப்பா இருந்திருக்கும், பட் அவுட்புட் நாட் ஆல் குட். எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல ஹி சேஸ் உன்னால முடியலன்னா சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வந்து 16 வயசு விஜய் சார் வந்து சொல்ற மாதிரி தெரியுது. அதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாய்ஸ்ல இருக்கிற இன்டென்சிட்டி அண்ட் அந்த மூட் வந்து அந்த ஃபேஸ்ல வருதா அப்படின்னு பார்த்தா சுத்தமா இல்ல. ரொம்ப அனிமேட்டடா இருக்கு, கார்ட்டூனிஷா இருக்காது, பொம்மை படம் பார்க்குற மாதிரி வெரி ஆனஸ்ட். So if this is a film that talks about certain kind of ஒரு டைம் டிராவல் கூட வேணா ஒரு sci-fi மூவியா இருந்ததுன்னா ஒரு அனிமேட்டட் கேரக்டர் அண்ட் ஒரு ரியல் லைஃப் கேரக்டர், ஒரு லைவ் ஆக்ஷன்ல அப்பியர் ஆன கேரக்டர் வந்து பிளெண்ட் பண்ணி அப்படி வந்து எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு அப்படி எதுவும் தெரியல. நான் சொல்றது ஒரு ஆல்வின் அந்த சிப்மங்க்ஸ் அந்த மாதிரி. இப்போ சிப்மங்க்ஸ் வந்து அனிமேட்டடா இருக்கும், ஆல்வின் வந்து ரியல் லைஃப் கேரக்டர். இன்ஃபேக்ட் ஆல் த அதர்ஸ் ஆர் ரியல் லைஃப் கேரக்டர்ஸ். லைவ் ஆக்ஷன்ல தான் ப்ளே பண்ணியிருப்பாங்க. அந்த 3 அணில்கள் சாரி அந்த நான் அப்படி மீன் பண்ணல. நான் இன்ஃபேக்ட் ஆல்வின் அந்த சிப்மங்க்ஸ் படத்தை நான் வந்து கொண்டு வர காரணம் வந்து அந்த அந்த படத்துல வர அந்த 3 கேரக்டர்ஸ், அந்த அனில் கேரக்டர் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து அனிமேட்டடா இருக்கும், மற்றவங்க லைவ் ஆக்ஷன்ல ப்ளே பண்ணிப்பாங்கன்னு சொல்றதுக்கு தான் நான் சொன்னேன். ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து அக்செப்டபிளா இருந்துச்சு. ஏன்னா 3 அனில்ஸை கொண்டு வந்து நடிக்க வைக்க முடியாது, 3 ஸ்குரில்ஸை கொண்டு வந்து நடிக்க வைக்க முடியாது. ஸோ அவங்க வந்து அனிமேட் பண்ணி தான் எடுத்துட்டு வரணும். அது ரொம்ப கியூட் அட்டெம்ப்டா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரியா இந்த படம்னு பார்த்தா அப்படி இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஃபார் ஹெக் ஆஃப் ட்ரைங் இட் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்ணிருக்கலாம். வாரணமாயிரம் படமும் வந்துச்சு. அதில் வந்து அஃப்கோர்ஸ் சூர்யா சார் பிளேட் இஸ் ஓன் டேட் அந்த படத்தில். ஸோ அந்த படத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அப்பாவுக்கு வந்து ஓல்டு ஆன ஒரு வேர்ஷன் இருக்கும், மிடில் ஏஜ்லேருந்து ஓல்டான வேர்ஷன் ஒரு சின்னதாக காமிச்சிருப்பாங்க. பெருசாக ஒரு பெரிய டிரான்சிஷன் மாதிரியோ அந்த மாதிரி எதுவும் காமிச்சிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஓல்ட் ஏஜ்லேயே வந்து சில வேரியேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. கிருஷ்ணன் அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து பெரிய வேரியேஷன்ஸ் இருக்காது. சூர்யா அப்படிங்கிற கேரக்டருக்கு வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆஸ் அ டீனேஜர் பாய் அந்த ஃபங்க்லாம் வச்சுக்கிட்டு அரும்பு மீசெல்லாம் வச்சுக்கிட்டு, ரெண்டாவது வந்து ஒரு மிட் 20ஸ்ல இருக்கிற ஒரு பையனாகவும், அப்புறம் வந்து ஒரு மிடில் ஏஜ் மேன் ஆகும், ஒரு ஆர்மி மேனாகவும் கான்செப்ட். ஸோ நீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து இந்த டிஏஜிங் டெக்னாலஜி அதெல்லாம் அந்த டைம்ல வரவே இல்லை. ஸோ விஜய் சாரே வந்து கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா ஸ்மட்ச் பண்ணி கொஞ்சம் சின்னதா வேலை பார்த்தாலே வந்து ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கும் அப்படின்னு தோணுது. அப்படி அவரோட ஃபேஸ் வந்து டிஏஜிங் பண்ண முடியல அப்படின்னா, ஒரு டெஸ்ட் ரன் பண்ணிட்டு அதை பண்றது வந்து சரியா வரல, ஒரு கிரியேட்டிவ் கால் எடுக்க முடியல அப்படின்னா தே குட் ஹவ் கான் ஃபார் சம் அதர் பர்சன் டு பிளே ஹிஸ் ஓன் சாங். அதாவது அவரோட பையனை கூட யூஸ் பண்ணிருக்கலாம் ஆக்சுவலி. ஏன்னா அவங்களே விஸ்காம் பாஸ் அவுட் தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அந்த ஜேசன் சஞ்சய் அப்படி பண்ணிருக்கலாம் இன் ஆர்டர் டு மேக் திஸ் ஃபிலிம் லுக் குட் as a matter of fact. And in fact பிசினஸ் ஆகும் வந்து நல்லாவே அது ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஏன்னா கன்சிடரிங் விஜய் சாரோட லாஸ்ட் பட் ஒன் ஃபிலிம் இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்கு பிஃபோர் ஹி மேக்ஸ் ஹிஸ் பொலிட்டிக்கல் ஃபோரே. ஸோ அவரோட பையன் நடிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்ததுன்னா இன்னும் நிறைய பேருக்கு கியூரியாசிட்டி பில்டப் ஆயிருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ணாம இவரையே வந்து அந்த மாதிரி பண்ண வச்சது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்ல தெரியல. இன்னும் கன்சிடரிங் வெரி ஃபியூ டேஸ்
ஃபார் த ரிலீஸ். அந்த 16 வயசு கேரக்டரோட ஸ்க்ரீன் டைம் எவ்வளோன்னு எனக்கு தெரியல. இட் குட் பி த சேம் சன் பிளேயிங் 2 roles ஆக்சுவலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு அசம்ஷன் தான் அது. அதாவது ஒரு ஓல்டு கேரக்டர் அண்ட் ஒரு யங் கேரக்டர். அந்த யங் கேரக்டரே வந்து இன்னும் யங்கரா இருந்த டைம்ல என்னெல்லாம் பேசியிருக்காரு, என்ன சம்பவம் நடந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு 25 year old ஆனதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, அதை வந்து கவர் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். ட்ரிபிள் ரோலா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இட் குட் பி எனிதிங், இட் குட் பி எனிதிங். அதுதான் தெரிஞ்சுக்கணும். பட் ஒரு ட்ரெய்லர் அப்படிங்கிறது வந்து அந்த படத்தோட கிளிம்ஸ் தான் கொடுக்கும். ஸோ படத்துல இன்டெப்தா வந்து போகும்போது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கலாம். மைனஸ் த விஜய் தரம், அது நான் கொடுக்குற டர்ம் எத்தனை பேர் வந்து அதை யூஸ் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. அது வந்து அஃப்கோர்ஸ் அவங்களோட ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஸோ நான் ஒருத்தரோட சென்டிமெண்ட் ஹர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லலை. ஜென்ரல் ஆடியன்ஸ் அதெல்லாம் பிடிக்குமான்னு கேட்டால் எனக்கு ஒரு சந்தேகம் தான். அவர் வந்து சாதாரணமா ஒரு எப்படி சொல்றது அன்இன்டெண்டட் ஹியூமர் மாதிரி ஏதாவது அட்டன் பண்ணா கூட நல்லா இருக்கும். மருதமலை மாமனிய முருகையா அந்த பாட்டு ட்ரெய்லரோட எண்டில் வந்து வச்சிருக்காங்க. அந்த பாட்டு அது கில்லியில அவர் பாடினது. அது இன்ஃபேக்ட் நெட்ரிகல்ல ரசிகர் பண்ணதுதான். கில்லியில அவர் பாடியிருப்பாரு. மறுபடியும் வந்து இதுல அந்த மாதிரி ஒரு திரும்ப கொண்டு வராங்க. ஸோ இட்ஸ் லைக் கால் பேக். அது பார்க்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் கூட கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கலாம். பட் அந்த சில்லி உமன் சொல்றது, அப்புறம் வந்து ஹிந்தி ட்ரெய்லர்ல வந்து அந்த மிஷன் இம்பாசிபிள் மியூசிக் வாயாலே போடுறது ஆக்வர்ட் அண்ட் கிரிஞ்சியா இருக்கு அதை பார்க்கும்போது. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ. பட் ஆல் தட் செட் அண்ட் டன், இப்போ வெங்கட் பிரபு சாரோட அப்ரோச் டு ஃபிலிம் மேக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் தமிழ் சினிமா கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து மிக அழகாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கேஷுவலான ஒன் லைனர்ஸ் அண்ட் ஒரு டயலாக் பேட்டர்ன் ஸ்ட்ரக்சரை வந்து மாற்றி அமைச்ச மாதிரி படங்கள் ஒரு ஸ்பெசிஃபிக் ஜான்ராவே அவர் கொண்டு வந்திருக்காரு. அவரோட டார்க் ஹியூமரா இருக்கட்டும், சென்னை 28ல வந்து சென்னை வாசிகளோட அந்த டைம்ல இருக்கிற யூத்தோட ஒரு ஹைலி ரிலேட்டபிளான ஒரு டேலா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து ஒரு ரெவல்யூஷனரி அட்டெம்ப்டா தான் இருந்துச்சு அந்த டைம்ல தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும். மாநாடோட ஸ்கிரீன் பிளே வந்து ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டா இருந்துச்சு, எடிட்டிங் பேட்டர்ன் வந்து. ஸோ இந்த படம் ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கோட் ட்ரெய்லர் உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஆன் ஸ்கேல் ஆஃப் 10 கோட்டுக்கு எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் ஆஃப் தண்டர் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ். நன்றி, வணக்கம்.